Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய அணிக்காக ஒவ்வொருத்தரும் வாதிடும்போது அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வாதம் நடக்குது. அதை புரிஞ்சிக்காமல் எதிரணியில் இருக்கவங்க நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்னாலேயும் உங்ககிட்ட சங்கடப்பட்ட இல்லை கோவப்பட்ட சம்பவங்கள் உண்டா? அது மாதிரி அதிகம் எங்களுக்கு அனுபவம் இல்லை. ஏன்னா ஒரே குழுவாக நாங்கள் பயணம் பண்ணுறோம். எங்கள் குழுவில் பேராசிரியர் தாக்கு சுப்பிரமணியன் இருந்தார். இப்போ அவர் இல்லை. பேராசிரியர் ராஜாராம் ஐயா இருக்காரு. இது புலவர் காந்திமதி அம்மா, இது மாதிரி பேராசிரியர் ராமச்சந்திரன் ரொம்ப நாள் இருந்தாரு. அவங்க எல்லாரும் எங்களோட இருந்து ஒரே வேன்ல பயணம் பண்ணி ஒரு இடத்துல காபி சாப்பிட்டு உணவு சாப்பிட்டு ஒரே இடத்துல தங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாக்கி குடும்பமா தான் பழகுவோம். பயணம் பண்றதுன்றது ஒரு அருமையான அனுபவம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பஜ்ஜி போடுறான்னா வண்டியை நிறுத்தி பஜ்ஜி வாங்கியாந்து ஒரு டீயை சாப்பிட்றது, எங்கேயாவது நுங்கு வெயில் காலத்துல விற்கிதுன்னா வண்டியை நிறுத்தி நுங்கு வாங்க எல்லாரும் சாப்பிடு. இது ஒரு சில நேரம் ஒருத்தர் செலவு பண்ணுவாங்க. பரவாயில்ல நான் வாங்கி தரேன் எல்லாரும் சாப்பிடுங்க. அந்த அன்பு அந்த நட்பு இருக்கிறதுனால மேடையில கொஞ்சம் ஜாஸ்தியா போயிட்டா கூட கோவப்பட மாட்டாங்க. சில நேரங்கள்ல வந்திருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிட்டீங்க இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு தனிப்பட்ட முறையில கண்டித்த இது இருக்கு. நான் பெரும்பாலும் நகைச்சுவையா பேசிக்கிட்டு போறதுனால ரொம்ப திட்டு வாங்கினது இல்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எதிர்கட்சிகளும் ரசிக்கும்படிதான் நான் ட்ரை பண்ணேன். அவங்க மனம் பாதிக்கும்படியாகவோ முகம் சுழிக்கும்படியாகவோ நான் பேச விரும்புறது இல்லை. அதனால அந்த மாதிரி எனக்கு அதிகம் வந்ததுல ஒரே ஒரு நிகழ்ச்சியில உங்க பாரதி பாஸ்கர் மேடம் வந்து திட்டினாங்க முடிஞ்ச பிறகு. அதுக்கு காரணம் நான் அந்த மேடையில பேசும்போது சொன்னேன், ஆண்கள் தான் சிறந்தவங்க, பெண்களுக்கு ஒன்றும் விவரம் பத்தாது அப்படின்ற மாதிரி பேசணும். அதுல நான் சொல்லியிருந்தேன், எங்க வீட்டுக்காரம்மா நியூஸ் பேப்பர் எடுத்தானா மாவு செழிக்க போறான்னு அர்த்தம், மாவு செழிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது அவங்களுக்கு நியூஸ் பேப்பர்ன்றது வாசிக்கிற விஷயம் இல்லை, பயன்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி பொருள்பட. இது நடந்தது ஏறக்குறைய 98, 2000, 15-16 வருஷம் முன்னாடி. அந்த மேடையில நல்ல கைதட்டல் கிடைச்சது எனக்கு. ஏன்னா பெண்களை கிண்டல் பண்ணி பேசுறீங்கன்னா ஆடியன்ஸ் குமுறிடுவான். முடிஞ்ச உடனே கீழே இறங்கும் போது சன் டிவியில தான் அறிவாலயத்துல அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க, பெண்கள்னா படிப்பறிவு இல்லாதவங்களா, பேப்பர் வாசிக்க தெரியாதா, நீங்க யார குறைச்சி பேசுறீங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெண்கள் பாக்குறாங்க, அவங்கள எத்தனை பேர் பெரிய பெரிய பொறுப்புள்ள பதவியில இருக்காங்க, இது மாதிரி நீங்க பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி பயணம் முழுக்க எனக்கு உறக்கமே வரல. இது தப்புதான், நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, நகைச்சுவையாக கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் அதுல இருந்து அந்த மாதிரியான நகைச்சுவையை நான் பயன்படுத்துறது இல்லை. அதுவும் குறிப்பா பெண்களை ரொம்ப குறைச்சி பேசுற மாதிரி நான் பண்றேன். ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக நாம் தயாராயிட்டோம் அப்படின்ற எண்ணத்தை உங்க மனசுல விதைத்த சம்பவம் எது? அது ஒரு சின்ன சம்பவம். அதாவது 94ன்னு நினைக்கிறேன், நாங்க எல்லாரும் கோயம்புத்தூர் போயிருந்தோம். கோயம்புத்தூர்ல ஹரிப்பிரியா ஜுவல்லர்ஸ் அப்படின்னு ஒரு நகைக்கடை கிராஸ்கட் ரோட்ல இப்பவும் இருக்கு, பெரிய நகைக்கடை. அந்த நகைக்கடை தொடங்கி 1ஆம் ஆண்டு விழாவுக்கு அவங்க ஒரு பட்டிமன்றம் வச்சிருந்தாங்க. அதுல தலைப்பு வந்து தங்க நகை வாங்குவது ஆடம்பர செலவா இனிய சேமிப்பா. நகை கடைனால நகைக்கடையை பத்திய தலைப்பு போட்டிருந்தாங்க. ஆடம்பர செலவுன்னு 3 ஆண்கள், சேமிப்புன்னு 3 பெண்கள் பேசுறது பாப்பையா சார் நடுவர். நான் வந்து அதுக்கு முந்தின நாள் திருச்சியில இந்த பிஷப் ஈபர் காலேஜ்ல ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேன், அதுல பேச்சாளரா இருந்தேன். ஆனா அந்த கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில நான் பேச்சாளர் கிடையாது, எனக்கு அதுல வாய்ப்பு தரல. ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்காரங்க திண்டுக்கல் லியோனிக்கு வேண்டியவங்க.
அவரை வந்து 3வது பேச்சாளரா அதுல போட்டுருந்தாங்க. ஆனா நான் வந்து ஐயாவை கூட வழக்கம் போல போறதுனால திருச்சியில இருந்து நேர வேன்ல போயாச்சு கோயம்புத்தூருக்கு. அடுத்த நாள் நானும் ஐயாவும் ஒரே அறையில தங்கியிருக்கோம். அப்ப என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு நல்ல உடைகள் கூட இல்லை. ஏன்னா முதல் நாள் இருந்தது கசங்கி வந்து சேர்ந்திருக்கோம். அடுத்த நாள் மதிய உணவுக்கு பிறகு ஐயா ஓய்வு எடுத்தாரு. நான் ஒரு லுங்கி பனியன்ல இப்படி கையை கட்டி அவர் ஓரமா, ஏன்னா நான் தூங்குறது இல்லை மதியம், அவரு தூங்குவாரு, உட்கார்ந்து இருந்தேன். அப்ப அந்த செட்டியார் ஓடி வந்தார், அந்த நகைக்கடையுடைய அதிபர். கதவை தட்டினாரு, நான் கதவை திறந்தேன். என்னைய அவர் அப்படி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் அப்ப அறிமுகமான ஆள் கிடையாது. ஓரம் தட்டிட்டு ஐயா ஐயா ஐயானாரு. இவரு அலறி அடிச்சு என்னையா என்ன இந்நேரம் வந்திருக்கீங்கன்னு எழுந்தாரு. ஐயா பெரிய கூத்து நடந்து போச்சியா, என்னையா இது அப்படின்னாரு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்லைங்கய்யா, முதலமைச்சர் அம்மா அப்ப வந்து ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. காவிரி பிரச்சனைக்காக திடீர்னு மெரினா பீச்ல போய் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அன்னைக்கு திடீர்னு அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். அதனால நான் தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிச்சு போச்சியா. பஸ் ஓடல, ரயில் ஓடல, எதுவும் ஓடலையா. கடையெல்லாம் அடக்கி சொல்லிட்டாங்க. எல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்குதுயா. அதனால உடனே ஐயா கேட்டாரு, அதனால என்ன நிகழ்ச்சி கேன்சலா? பரவாயில்ல, நாங்க இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு ஊருக்கு போறோம். இல்லைங்க ஐயா, நிகழ்ச்சி நடந்துரும். ஏன்னா காந்திபுரத்தை சுத்தி தானே நம்ம இருக்கோம். ஒரு பஸ் ஓடல, பெரும் கூட்டம் நிக்குது. இப்பவே நிகழ்ச்சி நடத்திடுவோம் ஐயா. ஆனா ஒரு பேச்சாளர் வரலன்னு. இந்த ஒரு பேச்சாளர் திண்டுக்கல்ல இருந்து வர வேண்டியவர் லியோனி வந்து வர்ற வழியெல்லாம் வாகன தடையினால கார் எடுத்துட்டு கூட வர முடியல அப்படின்னு அவரு பதறாரு. இவ்வளவுதான விஷயம். உங்களுக்கு ஒரு பேச்சாளர் தானே வேணும், நம்ம கிட்ட பையன் இருக்கான் அப்படின்னு ஐயா. அவரு வந்து நம்பிக்கையே இல்லாம இதை இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்கன்ட்டு. யாருயா அவரு? பேச்சாளரு, அவரு காமெடியா பேசுவாரு, நீங்க ஒரு பையன் இருக்கான்றீங்க அப்படின்னாரு. அவர் இப்படி என்னைய பார்த்தாரு, இந்த பையன்தான் அப்படின்ட்டு அந்த தலைக்கு தெரியுமில்லப்பா, தயார் பண்ணிக்க சரியா அப்படின்னு படுத்துட்டாரு. அவர் என்னை ஏற இறங்க பார்த்தாரு. நான் ஒரு முண்டா பனியனும் லுங்கிலையும் இருக்கேன். இவன் பேசி என்ன வழங்க போகுதுன்ற மாதிரி 5 பைசாவுக்கு மதிக்கல என்னைய. அப்படியே ஐயாவை மேல என்ன கோவமோ என் மேல கோவமோ போயிட்டார். அதுக்கப்புறம் 6 மணிக்கு போனோம். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த தலைப்புல எனக்கு தெரிஞ்ச 1-2 பாயிண்டையும் ஏற்கனவே இருந்த ஆண் பேச்சாளர்கள்ட்ட பகிர்ந்திருக்கேன் நான். ஐயா இதை சொல்லுங்கய்யா, இது நல்லா கைதட்டல் வருமையா, இதை சொல்லுங்க. இருந்த 2-3 அம்புகளே அங்க கொடுத்தாச்சு. நான் வெறும் இருக்கீங்க. அதை விட எனக்கு வருத்தம் என்னன்னா, போட்டுக்கிறதுக்கு வேட்டி சட்டை இல்லை. கசங்கின சட்டை, கசங்கின வேட்டி தான் இருக்கு. அப்பெல்லாம் நம்ம பெருசா ட்ராலி பேக் எல்லாம் எடுத்துட்டு போற பழக்கம் இல்லையே. ஒரு சாதாரண ஒரு பேக், அதுல திணிச்சுக்கிட்டு தானே வந்தோம். எனக்கு அதுதான் கஷ்டம். ஐயோ, கோயம்புத்தூர் அங்க வந்து ஒரு கூட்டம், நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதுல இல்லையன்ட்டு ரொம்ப நொந்து போனேன். இந்த கசங்கின ட்ரெஸ்ஸோட போனேன் மேடைக்கு. எல்லாம் தெருவே கும்பல், ரோடெல்லாம் நிக்குது. மேடைக்கு போகும்போது அந்த செட்டியாருக்கு என்ன சேர்த்துக்கிறதுக்கு உடன்பாடே இல்லை. நாங்க எல்லாரும் ஏறி மேடையில உட்காந்துட்டோம். நானு என்னைய திரும்ப திரும்ப பாக்குறேன். ஐயோ, இவ்வளவு பெரிய மேடையில இப்படி அலங்கோலமா நிக்கிறியே, உன் தலையெழுத்தான்னு அதுதான் என் மனசுல ஓடிச்சு. எல்லாருக்கும் ஒரு சின்ன துண்டு போட்டு ஒரு காமாட்சி விளக்கு, அது நகைக்கடைனால வெள்ளியில காமாட்சி விளக்கு கொடுத்தாங்க. அப்போ அவர் எனக்கு துண்டு போட்டு அந்த விளக்கு கொடுக்கும்போது என் காது கிட்ட வந்து கேக்குறாரு, ஒருவேளை இடையில அந்த பேச்சாளர் வந்துட்டாருன்னா நான் என்ன செய்யன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அவர் வந்தாருன்னா நான் இறங்கிக்கிறேன், ஏன்னா அவர் பேரு தானே போட்டிருக்கு அப்படின்னு. ஆனா அது ஐயாவுக்கு கேட்காம என்கிட்ட மட்டும் ரகசியமா கேட்டார். அப்போ அவருடைய மருமகள் பக்கத்துல நின்னாங்க. ஏன்னா அவங்கதான் அந்த விளக்கு கொடுத்தாங்க. அவர் துண்டு போட்டார். அவங்க வந்து, மாமா என்ன சொல்றீங்க மேடையில் ஏறிக்கிட்டு அப்படின்னாங்க. எனக்கு அந்த அம்மாவை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு மெச்சூர்டா அவங்க பிஹேவ் பண்ணிருக்காங்க, என்ன பண்பாடு. மேடையில வச்சுட்டு ஒருத்தர் நான் உன்னை இறக்கி விட்டுருவேன்ற மாதிரி பேசாதீங்க. ஆனா அன்னைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல நல்லா பேசிட்டேன். அதேதான்
ஒரு நகை கடைக்கு போகும்போது என்ன நடக்கிறது, நகை கடையில என்னென்ன நாம் செய்யறோம். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குல்ல, நான் கிராமத்துல இருந்து அரை கிராமம் வரைக்கும் வாங்கியிருக்கேன்ல. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு பேசும்போது கூட்டம் ரொம்ப ரசிச்சாங்க. முடிஞ்ச உடனே அந்த பெரியவர் மேடைக்கு வந்து சொன்னாரு, நான் தப்பா பேசிட்டேன் தம்பி, நீங்க வந்து மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு அவர் எங்ககிட்ட ரொம்ப பிரியமா இருந்தார். அந்த நிகழ்ச்சி தான் முதல் முறையாக எனக்கு ஒரு இடம் கொடுத்த நிகழ்ச்சி. அதுக்கு பிறகுதான் என் பேரை அழைப்புதல்ல போட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் பெரும்பாலும் சப்ஸ்டிடியூட்டாவே தான் இருந்தேன். இந்த தண்ணி கொண்டு வருவாங்கல்ல கிரிக்கெட்ல, பந்து எடுத்துட்டு வர்றது, பேட்டு தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி இருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான், அது காவிரி பிரச்சனைக்காக ஜெயலலிதா அம்மா இருந்த உண்ணாவிரதம் எனக்கு ஒரு பெரிய லாபம் தந்தது. என் மேல எனக்கும் என் மேல அணியில் இருக்கிற மற்றவருக்கும் நடுவருக்குமே அந்த கான்பிடன்ஸ் அது உருவாகுது. பரவாயில்ல, லாஸ்ட் மினிட்ல இவனை சேர்த்தோம், ஹி மேட் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த அப்ப வந்து அது இந்த டேப்ல ஒளிப்பதிவாகும், வீடியோ டேப், VHS. அது அந்த மாவட்டம் போறும் கேபிள் டிவில எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த பேச்சு. அது ஒரு மாதிரி காலம். அப்போ நல்ல அனுபவம். திரைப்படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு உங்க இருவரையும் எப்படி தேடி வந்தது? இல்ல, என்ன தேடி வந்ததுன்னா, சிவாஜி படத்துல முதல் முறையாக அந்த படம் பூஜை போட்ட 2-3 நாளே பாப்பையா சாரை தான் கேட்டிருந்தாங்க. அவரை கேட்டாங்க. அவர் வீட்டுல எல்லார்ட்டையும் பேசி அவங்க போகலாம் போகக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லி, அப்புறம் நான்லாம் அப்ப அவருக்கு ரெக்கமெண்டேஷன் வீட்டுல, நீங்க போயிட்டு வாங்க, ரஜினி படம், சங்கர் சார் டைரக்ஷன், ABM தயாரிப்பு, AR ரஹ்மான் இசை, KV ஆனந்த் என்ன பெரிய சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப நல்ல மனுஷன் KV ஆனந்த் சார், இவ்வளவு பேர் இருக்கிற ஒரு இதுல நீங்க போய் நடிக்கலாம் தானே அப்படின்னு நான் அவருக்கு அவங்க வீட்டுல எல்லாம் சொன்னேன். அவர் ரொம்ப யோசிச்சே ஒத்துக்கிட்டார். ஏன்னா சங்கர் சாரோட பாய்ஸ்ல ஏற்கனவே ஒரு முறை அவர் நீதிபதியா பண்ணியிருப்பார், ஒரு சின்ன ரோல், அவரை தெரியுன்றதுனால அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் 2006ல மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் சென்னைக்கு ஒரு ரோட்டரி ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தேன். அப்பதான் என்ன கூப்பிட்டாங்க சங்கர் சார் ஆபீஸ்ல இருந்து. இதுக்கு இடையில அதுலயும் அந்த ரோல்ல நடிக்க வேண்டியது, அதாவது நான் நடிச்சேன் ராமலிங்கம் ரோல்ல நடிக்க வேண்டியது லியோனி அவர்கள். அவர் முதல்ல ஒத்துக்கிட்டு அப்புறம் ஏதோ காரணத்தினால தேதி கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு உண்மை என்னன்னு தெரியாது. உங்க லைஃப்ல 2 முறையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு லியோனி ஒரு வகையில காரணமா இருந்திருக்காரு. ஆமா, இன்டைரக்டா அவர் எனக்கு பின்னணியில அவர் விலகிக்கிட்டு எனக்கு இடம் கொடுத்துருக்காரு. அவர் நல்ல நண்பர் லியோனி அவர்கள். அந்த அவருக்கு இந்த 76ல இருந்து நான் ஐயா கூட போறேனே, அப்பவே எனக்கு அவருக்கு தெரியும். திண்டுக்கலுக்கு போனா அவர் அப்பதான் சப்ஸ்டிடியூட் பேச்சாளரா இருந்தார். அதாவது மதுரையில இருந்து வருகிற டீம்ல யாரும் வரலன்னா அவரை கூப்பிடுவாங்க. அவர் நகைச்சுவையா பேசுவார், தலைப்புக்குள்ள அதிகம் பேச மாட்டார். அப்போ நகைச்சுவையா பேசுவார், நல்ல ஆடியன்ஸ் கைத்தட்டல் வாங்கும். அவருடைய ட்ரேட் மார்க் நகைச்சுவை எங்கேயும் ஜெயிக்கும். அதனால அதுல அவர் வரலைன்னு உடனே அந்த இடத்துக்கு என்னைய போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால சங்கர் சார் ஆபீஸுக்கு நான் நேரம் என்னை கூட்டு போனேன். நான் அப்ப இந்த பாண்டி பசார் அந்த ஏரியால GRT ஹோட்டல்ல தங்கி இருந்தேன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து என்னை கூட்டு போய் ஒரு வேஷ்டி ஒரு பனியன் ஒண்ணு போட்டு வீடியோ எடுத்தாங்க. எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல, எதுக்காங்க என்னை கூப்பிட்டு வேட்டி பனியெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க? இல்ல டைரக்டர் வந்து இதை எடுத்து வைக்க சொன்னாரு, ஒரு ரோல் இருக்கு கதாநாயகிக்கு அப்பா, நீங்க வந்து வாய்ப்பு இருந்தா நடிக்கலாம்ல அப்படின்னாரு. அவங்க அசிஸ்டன்ட் யாரோ கூப்பிட்டாரு, எனக்கு யாரும் ஞாபகம். நான் உறுதியா நம்பினேன் என்னை கூட மாட்டாங்க. ஏன்னா என்னோட தோற்றம் ஒல்லியா இருக்கும், இது ஒன்றும் போட்டோஜெனிக்கா இருக்காது, இது நம்மளை கூட மாட்டாங்கன்னு நினைச்சேன். அடுத்த அன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சு மதுரைக்கு போறேன். அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு கூப்பிட்டாங்க. 2006 ஜனவரி 24 ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங், உங்களுக்கு ஐயாவும் நீங்களும் வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்படியே சினிமா துறையும் ஓட ஆரம்பிச்சு. பல பட்டிமன்றங்களை நீங்கள் பேசியிருந்தாலும் சினிமாவில் அதுதான் உங்களுக்கு முதல் அனுபவம். எப்படி இருந்தது அது? எனக்கு முதல்ல எதுவுமே சரியா தெரியல. அந்த ராத்திரி நான் ஆதித்யா ஹோட்டல் வடபழனியில இருக்கு, அங்கதான் தங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு போயிட்டாங்க, ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு காலையில
7 மணிக்கெல்லாம் நீங்க செட்டில் இருக்கணும். செட்டு இல்ல, இது அவுட்டோர். அது கீழ்பாக் கார்டன் காலனில லோ இன்கம் குரூப் வீட்டுல தான் அதை எடுத்தாங்க முதல் காட்சி. நீங்க அங்க வந்துடணும் அப்படின்றாங்க. அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு. இந்த ராத்திரியெல்லாம் சரியா தூங்கல. சினிமானா என்ன ஏதுன்னு தெரியாம உங்களை மாதிரி ஏகப்பட்ட படங்களை உதவி டைரக்ஷன் அது இது தயாரிப்பு இருந்து நடிக்க போனா பரவாயில்ல, எனக்கு என்னன்னே தெரியாது. நொந்து போய் படுத்திருந்தேன். காலையில 4:30க்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. அதான் இந்த சினிமா கம்பெனில ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணிடுறாங்களே. 5:45க்கெல்லாம் காப்பி கொடுத்துறா, 7 மணிக்கெல்லாம் கார் வந்துருது, உன்னை கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுருவோம்ன்ற முடிவுல அந்த ப்ரொடக்ஷன் கரெக்டா இருப்பாங்க. கரெக்ட். கொண்டு போய் ஒரு கேரவன்ல எங்களை உட்கார வச்சாங்க. ஒருத்தர் வந்து மேக்கப் எல்லாம் போட்டாரு. எனக்கு அதுவே பயங்கர காமெடி. என்னன்னா பான்ஸ் பவுடர் தவிர எதுவும் போட்டது இல்லை. மேக்கப் எங்க போட்டேன்? அந்த காலத்துல எல்லாம் மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ஏதோ மேக்கப் எல்லாம் போட்டாரு. நான் வாய் விட்டேன் தேவையில்லாம. ஏங்க எனக்கு அப்பா ரோல் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அவரு வந்தவர் தாடி மீசிமா. அப்போ அவர் வந்து சபரிமலைக்கு போற மாதிரி இருந்தாரு. அவரு நான் KR விஜயாவுக்கு மேக்கப் போட்டிருக்கேன், அவருக்கு மேக்கப் போட்டிருக்கேன், சுஜாதாவுக்கு மேக்கப் போட்டிருக்கேன், நிறைய பேர்லாம் சொன்னார். சொல்லிட்டு என்னைய பரிதாபமா பார்த்தாரு. அவ்வளவு பெரிய ஆள் உனக்கும் போட வேண்டியிருக்கேன்னு நினைச்சாரோ தெரியல. நிறைய கதை சொல்லிட்டே இருந்தாரு. நானும் பதிலுக்கு ஏதாவது பேசணுன்றதுக்காக சரிங்க இப்போ எனக்கு அப்பா வேஷம்ன்றாங்களே, அதுக்கு எது வெள்ள முடியெல்லாம் வச்சு வயசான மாதிரி எதுவும் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, நீங்க இப்ப இருக்கிறதே அப்பா மாதிரி தான் இருக்கு, ஒண்ணு கவலை இல்லை. அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா மேக்கப் எல்லாம் வேண்டியது இல்லை, இப்பவே நீ வயசானவனாதான் இருக்குன்னு சொல்லி நம்ம மனசுல இருந்த ஆர்வத்தை எல்லாம் ஒரே பஞ்சர் பண்ணி விட்டு போயிட்டாரு. அதுல வேடிக்கை அப்போ இல்ல, காஸ்டியூம் அப்படின்னு ஒரு பையன் வந்தா ஒரு பனியன் ஒரு வேட்டி வந்து வச்சுட்டு போயிட்டான். அவனை திரும்பி கூப்பிட்டேன், ஏங்க வா, இனியா காஸ்டியூம்ன்ற சட்டையை காரணம் இல்ல, உங்களுக்கு சட்டை கிடையாதுன்றான். என்னையா சட்டை இல்லாம நான் எப்படியா நடிக்கிறதுன்னு? இல்லங்க டைரக்டர் உங்களுக்கு சட்டை கிடையாதுன்றார். இதுல என்னன்னா அந்த கேரவன்ல இருந்து இறங்கி நெருக்கி ஒரு 750 மீட்டர் அந்த சினிமா எடுக்கிற அந்த வீட்டுக்கு போனோம் நாங்க. இவ்வளவு தூரம் நான் வெறும் பனியனோட வேட்டியை கட்டிட்டு போறேன். 2 சைடு நிக்கிற ஜனங்கள்ல கொஞ்சம் பேருக்காவது பட்டிமன்றம் தெரியும்ல. அதுல என் காது போட சொல்றான், இந்த பட்டிமன்றம் தானே, என்ன சட்டை இல்லாம போறேன். இப்படித்தான் நான் போய் முதல் படத்துல முதல் காட்சியில நடிச்சேன். ரொம்ப டென்ஷனா இருந்தது. நேர பாருங்க அப்படின்னா எங்க பாக்கணும்னு தெரியல. மேல பாருங்க அப்படின்னா நான் இப்படி பார்த்தேன். KV ஆனந்த் சார் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. மேல பாருங்கன்னா நிலாவை பாக்குறீங்க, மேலனா தலை உயர்த்தி பாருங்க சார் அப்படின்னாரு. இது மாதிரி நிறைய காமெடி அனுபவம், நிறைய டேக், 8 டேக் வாங்குச்சு ஃபர்ஸ்ட் ஷாட். அது மாதிரி எனக்கு இந்த துறையில நமக்கு வாய்ப்பே கம்மி அப்படின்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டேயோட கதை முடிஞ்சிடும், ஜனங்க நம்மளை போட்டுருவாங்க, வீட்டுக்கு ஓடி போயிடலாம்னு நினைச்சேன். அது எப்படியோ சங்கர் சாரோட பெருந்தன்மை இல்ல ரஜினி சாரோட பெருந்தன்மை நம்மள அப்படியே இந்த படம் முழுக்க இழுத்துட்டு வந்துட்டாங்க. முதல் நாள் படப்பிடிப்பிலேயே ரஜினியை சந்திச்சிங்களா? அவரோட தானே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டு. எனக்கு முதல் ஷாட்டே யார் நீங்க என்ன விஷயம் அப்படின்றதானே. அது அவங்க வந்து எலக்டோரல் ஆபீசர்னு வாங்கல அந்த சிவாஜி படத்துல. நாங்க வாக்காளர் கணக்கு எடுப்ப வந்திருக்கோம், விவேக் சாரும் வருவாங்கல்ல. எடுத்து முதல் ஷாட்டு நான் தான் கதவை திறக்கணும். திறந்து யார் நீங்க என்ன வேணும்னா இதே எனக்கு கேட்க தெரியல. நான் மேல பார்த்து கேட்டேன், கீழே பார்த்து கேட்டேன், சைட்ல பார்த்து கேட்டேன். அப்புறம் சங்கர் சார் சொன்னார், சார் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, 2 பேரும் ஏற்கனவே உங்களுக்கு டிவியில போலீஸ்ல சொல்லியிருப்பாங்க, பீரோ புல்லிங் ஆள் வருவான், அவன் வந்து ஏதோ ஒரு அரசு அதிகாரி மாதிரி வந்து உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்களை எல்லாம் ஏமாத்தி பொருளை தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் வெளியில வரேன். வந்தா இவங்களை பார்த்த உடனே நீ அதை பத்தி யோசிக்க வேண்டாமா இப்படி எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும், ஏதோ மணி அடிச்சா பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்க. எனக்கு போனது கேமரா வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு நடிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததா? இல்ல 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 ஆக்சுவலா மத்தியானம் லஞ்ச் அப்போ நான் எனக்கு பக்கத்துக்காரவன்ல தான் ரஜினி சாரும் டைரக்டரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய தட்டுல சாப்பாடு, பிரியாணி, அது ABM சாப்பாடுனா சொல்லணுமா, அப்படி சாப்பாடு, அப்படி கவனிப்பு. நான் பார்த்தேன் இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்ட்டு சாப்பாடுலாம் வச்சுட்டு இதுல எனக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஒரு ஆள் வேற.
ம். நமக்கு ஒரு எடுபிடி ஒரு அசிஸ்டன்ட் வேற, டச் அப் பாய் வேற. இதெல்லாம் நான் எங்க கண்டேன்? நான் நேரா உள்ள போனேன். அவரு இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்ல கேரவனை வந்து திறக்கிறதுக்கு யோசிச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு வர சொன்னாங்க. நான் சங்கர் சார்ட்ட சொன்னேன், சார் இது எனக்கு ஒத்து வராது, நான் நைட்டு பாண்டியன்ல ஊருக்கு போயிடுறேன், வரும்போது ஃபிளைட்ல வந்தேன், போறது பாண்டியனே போதும், ஏன்னா இது சரியா இல்லை சார் அப்படின்னேன். அவர் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாரு. இல்ல சார் பாருங்க 8 டேக் வாங்கிடுச்சு, யார் நீங்க என்ன வேணுமே என்னால சொல்ல முடியல, சினிமால நான் சரியா வரமாட்டேன் சார். அப்போ சங்கர் சார் சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமா நான் 5 சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்தவன் தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? இல்ல சார் உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் சார், ஆனா நீங்கதான் இருங்க, நீங்க யாரோ மாதிரி ஆக முயற்சி பண்றீங்க, இயல்பா இருந்தீங்கனாலே எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ரஜினி சார் பக்கத்துல இருந்தவர், ராஜா எத்தனாவது படம் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. நானு சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இல்ல இல்ல எத்தனாவது படம்? முதல் எத்தனாவது நாள்? ஃபர்ஸ்ட். ஓ முதல் படம் முதல் நாள், அதுலயே டேக் வாங்காம நடிக்கிற அளவு நீங்க பெரிய ஆளா அப்படின்னாரு. இல்ல சார் நான் சாப்பிட போறேன்ட்டு எழுந்து வந்துச்சு. அவ்வளவு எளிமையா உணர வச்சாங்க. ஆக்சுவலா அவங்களோட கோஆபரேஷன் கைடன்ஸ் அது இல்லைன்னா அவ்வளவு பெரிய படத்துல நமக்கு ஒரு இடம் எடுத்திருக்காரு. எனக்கு அந்த ஷூட்டிங்ல ரொம்ப சந்தோஷம்னா மணிவண்ணன் சாருடைய நட்பு. உங்களுக்கு அவர் ரொம்ப பழக்கமா இருந்திருக்கும். நான் அதுலதான் அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அன்பு காட்டினார். எனக்கு அவர் மேல தனியான ஒரு பிரியம் இருந்தது. அவர் ரொம்ப அன்பா இருந்தார். அவரு நானும் தான் கார்ல டிராவல் பண்ணுவோம். அது குறிப்பா நாங்க புனேல டெல்லியில எல்லாம் ஷூட் பண்ணோம் நிறைய நாள். அப்பெல்லாம் அவர் சொல்லி, ராஜா நம்ம 2 பேர் தான், அவரு நானு அவரோட மேக்கப் மேன் துரை, நாங்க 3 பேர் தான் ஒரு கார்ல இருப்போம். அப்பெல்லாம் கோலிஸ்டர், யாரையும் ஏத்தக்கூடாதுன்னு நிறைய படிப்பார், கையில எப்பவும் புக் வச்சிருப்பாரு, நிறைய சொல்லுவார், நம்ம பேசுறதையும் கேட்பாரு. மேட்டிமையா அவர் இருக்க மாட்டார். அதை விட சென்னையில அப்போ அந்த படம் ஷூட் பண்ண காலத்துல நான் ரொம்ப கடுமையா வெஜிடேரியனா இருந்தேன். அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வருவாரு. நான் என்னை பார்த்த உடனே போன் பண்ணுவாரு அவங்க வீட்டம்மாவுக்கு, மதுரைக்காரர் வந்திருக்காரு, இந்த பட்டிமன்றம் மத்தியான சாப்பாடு கொடுத்து விட்டுருன்னு. அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வந்து நான் குறைந்தது ஒரு 10-15 நாள் சாப்பிட்டுருக்கேன் அவங்க வீட்டுல. ரொம்ப அன்பு காட்டுவார். அவரோட நேரம் போறதே தெரியாது. நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், முதல் நாள் வந்து ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த அந்த கேரவனுக்கு வெளியில நான் நிக்கிறேன். முதல் நாளும் ஒரு 2-3 நாள் கழிச்சு. அப்ப வந்து எனக்கு வண்டி இல்லை. ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் சொன்னாரு, சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கார் வரும். அப்போ இவரோட சொந்த வண்டியில போறாரு. என்னை பார்த்தோன்னே காரை நிறுத்தினாரு. என்ன நிக்கிறீங்க? இல்ல சார் வண்டி வர லேட் ஆகும். ஏறுங்க என் வண்டியில அப்படின்னாரு. ஏறி உட்கார்ந்தார். எங்க போனோம்னாரு. ஹோட்டல் சொன்னேன். நேர ஹோட்டல்ல வந்து விட்டுட்டு வாசல்ல அவரு என்கிட்ட சொன்னது, உங்களை தினம் கூட நான் இங்க வந்து பிக்கப் பண்ணுவேன், டிராப் பண்ணுவேன், ஆனா அது கம்பெனி வசதியா எடுத்துக்கும், சினிமால மட்டும் ஏமாந்துடக்கூடாது, நான் முடிச்ச உடனே எனக்கு வண்டி வேணும்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாதான் உங்களுக்கு கார் தருவாங்க, இல்லாட்டி யாரு கூடயாவது ஏற்றி விட்டுருவாங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். சினிமாவை பற்றியோ சில டெக்னிக்கலான விஷயங்கள். அதே மாதிரி ஒரு ஷாட் எடுக்கும்போது நானு அந்த காட்சிக்குரிய வெறப்போட இருப்பேன். அவர் மெல்ல தட்டுவாரு, அது கேமரா அப்போதையே அங்க போயிருச்சு, நீங்க இன்னும் டென்ஷனா இருக்கீங்க, உங்களை எவன் பிடிக்கிறா, அது கதாநாயகன் கதாநாயகி மேல இருக்குமா, நீங்க இவ்வளவு வெறப்பா இருந்து என்ன பண்ண போறீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் அவர் சொல்றது. வெரி வெரி நைஸ் சார். எனக்கு மணிவண்ணன் சார் மேல ரொம்ப அன்பு. இந்த சிவாஜி படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ரஜினி உங்களுக்கு அறிமுகம் தானே? ராஜாதி ராஜான்னு ஒரு சினிமா விழால ரஜினி சார் அவரோட பட விழால பாப்பையா சார் பேச்சாளரா இருந்தார். அப்போ கூட்டத்துல ஒருத்தரா நானும் அவர் கூட வந்திருந்தேன். 88-89 நினைக்கிறேன். ஆமா ஆமா. மியூசிக் அகாடமியில நடந்தது. அதுல கலைஞர் தலைமையில நடந்தது. அதுக்கு நானும் வந்திருந்தேன். அவர் பேசும்போது கூட்டத்துல இருந்து பார்த்ததுதான்.
பக்கத்துல நான் அவரை பார்த்ததே இல்லை. ஆனா அவருக்கு என்ன தெரிஞ்சிருந்திருக்கு பட்டிமன்றம் பார்த்ததுனால. ஏன்னா முதல் நாள் வந்து அறிமுகம் பண்ணோடனே பட்டிமன்றம் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புல அவரோட நல்ல நெருக்கமா பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? காலை உணவுக்கு அங்க வந்தாருன்னா வந்த உடனே கூப்பிடுவார். அதே மாதிரி மத்தியானம் பெரும்பாலும் என்னோட அல்லது நம்ம விவேக் சாரோட அவர் சாப்பிடுவார். நிறைய நமக்கு கொடுப்பாரு. அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா, அவருக்கு என்ன வருதோ அதை முதல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுப்பாரு. ஸ்நாக்ஸ் வரும், ஜூஸ் வரும், இளநீர் வரும், எல்லாத்தையும் எங்களுக்கு தள்ளி விடுவார். வேணாம் சார், நீங்க சாப்பிடுங்க சார் அப்படின்னா, ஏன் நீங்க டயட்ல இருக்கீங்களா, சாப்பிட மாட்டீங்களா, சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வரும் அப்படின்வாரு. அதே மாதிரி அவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னா அவங்க போய் எடுத்துட்டு வருவாங்கல்ல. ரொம்ப அன்பா இருப்பார். சில சமயம் பர்சனலா பேசுவார். எல்லா தலைப்புகள்லையும் பேசியிருக்கோம். நான் அதிக நாள், எனக்கு ஒரு சிவாஜி படத்துக்கு 38 நாள் என்னவோ ஆக்சுவல் ஷூட் இருந்தது. அதுல 2 நாள் தவிர மீதி எல்லா நாளும் அவரோட தான் காம்பினேஷன். எங்களுக்கு காம்பினேஷன் முழுக்க பாத்தீங்கன்னா அவரோட தான் இருக்கும். இந்த திருநள்ளாருக்கு போறது மட்டும்தான் நானு, ஸ்ரேயா, அவங்க 2-3 பேர் இருப்போம். மற்ற எல்லாத்துலயும் அவரோட தான் இருப்போம் நாங்க. உங்களுக்கு அந்த முதல் படத்தில் நடிக்கும்போது ரொம்ப சங்கடங்கள் இருந்தது. அது மாதிரி தான் சாலமன் பாப்பியாக்கு இருந்ததா, இல்லை அவர் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாரா? இல்லையே, அவரு ஏற்கனவே நாடகங்களை நடிச்சவர். கல்லூரி நாட்கள்ல நாடகங்களை நடிச்சு எம்ஜிஆர் கையில பரிசு வாங்கினார். பாப்பையா சார் எம்ஜிஆர் கையில, அவர் தியாகராஜா காலேஜ்ல நடிக்கும் போது எம்ஜிஆர் நேரடியா வந்து பரிசு கொடுத்திருக்காரு. அவர் நடிகர் இயல்புலையே நல்லா பாடுவார். அப்புறம் அவர் எஸ் மேடம்னு ஒரு படத்துல, புது வருஷம்னு ஒரு படம், அப்புறம் பாய்ஸ், இந்த மாதிரி நிறைய படங்களை நடிச்ச அனுபவம் இருக்கு. எனக்குத்தான் இது முதல் படம். படத்தில் நடிச்சு முடிச்சுட்டு திரையில உங்களை பார்த்த போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் சத்தியம் தியேட்டர்ல தான் அந்த படம் பார்த்தேன். முதல்ல வரும்போது நான் தானான்னு வேற மாதிரி இருந்தது. ஏன்னா நேர பாக்குற அந்த உருவமும் சினிமால பாக்குறதுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. பார்க்கும்போதுதான் நான் எவ்வளவு முட்டாள்தனமால சில காரியங்களை செஞ்சிருக்கேன், எப்படி கேமராவை சரியா பார்க்காம இருந்திருக்கேன், எப்படி என்று வெடித்து இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேப்பா, உன்னை எப்படி இந்த படத்துல ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா சில இடங்கள்ல இயல்பாவும் இருந்திருக்கு. அந்த ஆமக்குஞ்சி அப்படின்னு அதை பாக்குற அந்த காட்சியெல்லாம் எனக்கு பிடிச்சது. அதை பார்க்கும்போது இயல்புலயே கொஞ்சம் நடிப்பு தெரிஞ்சது. சில இடங்கள்ல கேமரா கான்சியஸா இருந்ததும் தெரிஞ்சது. சோ அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டதை விட கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சதுதான் அதிகம். இயல்புல நீங்க சினிமா ரசிகரா? நிறைய எம்ஜிஆர் ரசிகர் நான். அப்படியா? எம்ஜிஆர் படங்கள் முழுக்க பார்த்திருக்கேன். நான் கல்லூரி காலம் வரைக்கும் சிவாஜி படம் ஒண்ணு கூட பார்த்ததுல, ஸ்கூல்ல காட்டினது தவிர. எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் படத்தை தவிர எதுக்கு கூட்டு போக மாட்டாரு. நான் முழுக்க எம்ஜிஆர் படம், பாடல்கள் அத்தனையும் எனக்கு அப்படி தெரியும். அதனால சினிமா பாக்குறத தவிர என்ன பொழுதுபோக்கு இருந்தது நமக்கு அந்த காலத்துல. கிராமத்து வாழ்க்கை வேற. மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம், வைகை கரை, பக்கத்துல ஒரு சின்ன தியேட்டர்னு சொல்ல முடியாது, டாக்கீஸ். அதுல போய் 4 நாள் கொடுத்து சினிமா பார்த்துருக்கோம், தரையில உட்காந்து. சினிமா எனக்கு ரொம்ப பிடித்தமானது. முதல் படத்துல ரஜினிகாந்தோட நடிச்சிங்க. அதுக்கு அடுத்து அவருடைய மருமகனான தனுஷோட மாப்பிள்ளை படத்தில் நடிச்சிங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? தனுஷ் சாரோட நடிச்சது அது ரொம்ப நீண்ட காலம் அந்த படம் எடுத்தாங்க. அதுக்கு ஒரு காரணம், அதுல ஹன்சிகா, அப்புறம் இந்த ஆஷிஷ் வித்யார்த்தி, இவங்க எல்லாருமே நடிச்சதுனால கால்ஷீட் பிரச்சனையில இழுத்து அந்த படம் ரொம்ப நாள் ஓடிச்சு. கும்பகோணத்துல கொஞ்ச நாள் எடுத்தாங்க, அப்புறம் சென்னை பக்கம் எடுத்தாங்க, நான் நிறைய இடங்கள்ல பாண்டிச்சேரி பக்கம் எடுத்தாங்க, நிறைய நாள். இதுவும் ஏறக்குறைய 30-40 நாள் அந்த படம் ஷூட் இருந்தது. தனுஷ்ட இருந்து நான் நிறைய ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, ஒரு சின்ன பையன் மாதிரி சாதாரணமா இருப்பாரு. அந்த காட்சி ரெடி ஆன உடனே அவர் வேற மாதிரி ஆயிடுவார். அவரது நடிப்பு திறமைன்றது அசாத்தியமானது. நானும் அவரும் எடுத்த காட்சிகள், பல காட்சிகள் அந்த சினிமால வரல. அவர் ரவுடித்தனம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டுக்கிட்டு நான் தெரு வீதியில நடந்து போய் நிறைய அவருக்கு புத்தி சொல்லுவேன். மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் சொல்லிட்டு போவேன். இப்படி நிறைய இருக்கும். நாங்க 2 பேரும் கான்வர்சேஷன் நடத்துற மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் வழக்கம் போல அப்பா அம்மா காட்சின்னா இப்ப சினிமால தூக்கிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல இமோஷனலான காட்சி. நான் உடல் நலம் இல்லாம படுத்திருப்பேன். அவரை வந்து அக்கா வீட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க அம்மா. அவர் போமாட்டேன்னு, போப்பா நீ போப்பா,
அம்மா என்னை விட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன டிராவல் பேக் அவர் கையில கொண்டாந்து கொடுத்து போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவரது ரியாக்ஷன் இருந்தது, நிஜமாவே எனக்கு கிளிசரின் இல்லாமலே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களை இன்ஸ்பயர் பண்ணுகிற ஒரு நடிகர் அப்படின்னா அது தனுஷ் தான். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிருக்காருன்னா அதுக்கு முழுக்க தகுதியானவர் தனுஷ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.